புரியுது ஐயா. நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு I'll give an explanation சார். உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த இஷ்யூ வந்தப்ப எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன், அது யாராக இருக்கலாம், அது மீடியாவா இருக்கட்டும், நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும், இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அதை 10 பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல. நீங்க நினைச்சா அங்க தடுக்க முடியுமா? சான்சஸ் இருக்கே. அப்ப யாரோட மனநிலை அங்க சரியில்லை? நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன், நான் மீடியாவையும் தான் கேட்கிறேன், பப்ளிக்கையும் தான் கேட்கிறேன், ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்கிறேன். ஒரு வீடியோ வந்தா டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்துனா 100 பேருக்கு போகுது. நம்ம அனுப்புறது உண்மையா, கரெக்டா, நல்ல விஷயத்தை அனுப்புனா பிரச்சனை இல்லை. இது இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஒரு பெண்ணினுடைய மானம், குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா. எவ்வளவு நியூஸ் வருது, ஏன் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயந்து தான் ஓடுவாங்க. நாளைக்கு அதான் சொல்றேனே, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படியோ வெளியே வந்துச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு தெரியுமா, ஒரு 100 ரேப் நடக்குதுன்னா 10 தான் போலீஸ்க்கே வருது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கனாவே ஒரு 10க்கு தான் ஃபைல் பண்றாங்க. அதுல 1 தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க. அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பேச்சு, எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கதான் பார்த்த மாதிரி. ஐம் சாரி டு சே, ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான். என்ன சார் இது? என்ன சார் இது? இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சார் சரி, ஒரு நிமிஷம் சார். இப்போ யூடியூபர் மாத்திரம் இல்லை சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்கே சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்போ பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாட் யூ மென்ஷன் இஸ் a valid point, I accept. சம் யூடியூப் ஃபெலோ போட்டிருந்தாருனாக்கா அதை நான் அந்த பர்சனை நான் தனிப்பட்ட முறையில் நான் டீல் பண்ணுவேன். அண்ட் ஐ எம் டேக்கிங் ஆக்ஷன். I have gone to the DCP, Joint Commissioner of Police, and also State Women's High Commissioner மேடம் கிட்ட இன்னைக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு, இதே தெலுங்கானாலையும் நான் கம்ப்ளைண்ட் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன். மார்ச் 10 இன்னைக்கு தமிழ்நாடு விமன் ஸ்டேட் கமிஷனர் கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்ககிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன். நான் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம், இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமா நீங்க யாருமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் உங்களை குற்றம் சாட்டல. ஆனா நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள். பப்ளிக்ல இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள். நான் மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு வீடியோவை நீங்க இது கெட்ட வீடியோன்னு தெரியுது, அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு தானே நீங்க பார்க்குறீங்க. அரை நிர்வாணமாக கிடந்த கல்பனாவின் கணவர் பாடுறதுக்கே விடாம நிம்மதி இல்லாம கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணதால எங்க சார் பாத்தீங்க? நீங்க இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போடுறதுனால தானே மக்கள், நீங்க உங்க மக்களே எல்லாமே ஃபைனலா உங்க மேலதான், உங்க தலைக்கு தான் விடியும். பாத்துக்கோங்க. நீங்கள அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் கெட்டதை பாக்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? இப்பவும் சொல்றேன், எந்த துறையாக இருந்தாலும், அது போலீஸ் துறையாக இருக்கட்டும், இல்லை நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு பாதுகாப்பும் நல்வழி நடத்த வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும்,
அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு நல்லவரை எஃப்ஐஆர் போடுமா, உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லியிருப்பார். அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ இல்லை அவங்க ஆஃபீஸில் அவங்களோட ஸ்டேஷனில் இருக்கிறவங்களோ இன்னொரு பர்சன் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணியிருப்பார். அதை பண்ணியிருக்கிறதும் போலீஸ் தான். நல்ல விஷயத்துக்கு அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான். மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஒழிவாக முடியாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார். சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும். உங்க சைட்ல இருந்து சரி, நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கன்னா உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி அவல நிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும், ஆர் இனிமே என்ன பண்ண போறீங்க? நான் இதை ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கேனே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்லை.